இந்த நாட்டில் மனிதர்களின் எண்ணிக்கையை விட குதிரைகளின் எண்ணிக்கை மிக அதிகம். இங்க மக்கள் தொகையில 25% பேர் இன்னும் நாடோடிகளாகவே வாழ்றாங்க. இந்த நாடு கடல் எல்லையற்ற நாடு. இந்த நாட்டை சுற்றி நிலப்பகுதிகள் மட்டுமே இருக்கு, கடலோர எல்லைகள் இல்ல. இந்த நாட்டு மக்களுக்கு ஆடுகள், மாடுகள், குதிரைகள் தான் சொந்த பந்தம். இவங்களுக்கு கூடாரம் தான் வீடு. இந்த நாட்டில் குதிரை பாலை புளிக்க வைத்து தயாரிக்கப்படும் மதுபானம் அந்த நாட்டினுடைய தேசிய பானமா இருக்கு. இந்த நாடோடி மக்கள் கெர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வட்ட வடிவ கூடாரங்கள்ல வசிக்கிறாங்க. இந்த கெர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடாரங்களின் கதவுகள் எப்பவுமே மூடப்படுவதே கிடையாது. அந்நியர்களும் உள்ளே செல்லலாம். உலகிலேயே மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு. பிரான்சை விட 3 மடங்கு பெரியது. இப்படி செங்கிஸ்கான் உருவாக்கிய மாபெரும் பேரரசு நாட்டின் பெயர்தான் மங்கோலியா. இந்த மங்கோலியா பற்றி பல்வேறு மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருக்கு. இந்த மறைக்கப்பட்ட பக்கங்களை பற்றியும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இந்த காணொலி மூலம் ரத்தின சுருக்கமாக காண இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மங்கோலியா என்றாலே நம் நினைவுக்கு வருவது மன்னர் செங்கிஸ்கான் தான். உலகின் பல நாடுகளுக்கு படையெடுத்து சென்ற ஒருவர் பசிபிக் கடல் முதல் காஸ்பியன் கடல் வரையிலான பகுதிகள் ஆண்ட மன்னர் இவர் மட்டுமே. மங்கோலியாவின் தந்தையும் இவர்தான். உலகின் கொடூரமான அரசனை கொண்டுள்ள இந்த நாட்டுக்கு பல அழகிய பக்கங்களும் உண்டு. வடகிழக்கு ஆசியாவில் இருக்கும் இந்த நாடு நாடோடி மக்களால் உருவானதாகும். செங்கிஸ்கான் நாடோடி பழங்குடிகளை ஒன்றிணைத்து மங்கோலியாவை உருவாக்கினார். இப்போதும் அங்கு நாடோடி மக்கள் அதிகமாக வாழ்றாங்க. அவரது வாழ்க்கை வியப்புக்குரியதாக இருக்கு. மங்கோலிய நாடோடிகளின் முக்கிய தொழில் ஆடு மாடுகள் வளர்ப்பதுதான். இடம் மாறி மாறி தங்களது ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடத்தை தேர்வு செய்து தங்குவாங்க. மங்கோலியாவின் மக்கள் தொகை சுமார் 30 லட்சம். ஆனா நிலப்பரப்பு 1.564 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவில் பாதி அளவு இருக்கும். இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு தான் இந்த மக்களை கால்நடைகளுடன் கூட நிறைவான வாழ்வு வாழ வைக்கிறது. இவர்கள் எப்போதும் தங்களது வாழ்விடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. குளிர்காலத்துல மலைக்கு முன்னால் தங்களது குடில்களை அமைத்துக் கொள்வாங்க. வசந்த காலம் வரும்போது ஆற்றுக்கு அருகில செல்வாங்க. கோடை காலத்துல தண்ணீர் தேவைக்காக ஆற்றங்கரையிலும், இலையுதிர் காலத்துல மலை உச்சியிலும் வசிக்கிறாங்க. இலையுதிர் காலத்திலேயே குளிர்காலத்துக்கான வைக்கோல்களை சேகரித்துக் கொள்வாங்க. பெரும்பாலான நாடோடி மக்கள் ஆண்டுக்கு 4 முறை தான் இடம்பெயர்வாங்க. இருந்தாலும் 30 முறை இடம்பெயர்பவர்களும் உண்டு. இந்த மக்கள்ல அதிகமாக ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்களாக கருதப்படுறாங்க. இவர்கள் குடில் அல்லது கூடாரம் அமைத்து தான் வாழ்றாங்க. நம் ஊர் மக்களின் பெரிய பெரிய வீடுகளை பார்த்தா சிரிக்கத்தான் செய்வாங்க இவங்க. மங்கோலியாவின் தலைநகரான உலான் பட்டராவில் வாழ்வது கூட இந்த நாடோடி மக்களுக்கு பிடிப்பதே கிடையாது. ஆனா அரிசியோ மாவோ திடீரென தீர்ந்து போனா நகரங்கள்ல இந்த பிரச்சனை இல்லை என்பதை நினைத்துக் கொள்வாங்க. அவர்களின் சிறிய கூடாரத்துக்கு உள்ளேயே தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொள்வாங்க. தொலைக்காட்சி கூட இருக்கிறது. அங்கு எப்போதோ தேநீர் கொதித்துக் கொண்டே இருக்கும். விருந்தினர்களை வரவேற்க தயாராகவே இவங்க இருப்பாங்க. ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு இடம்பெயர்வது கொஞ்சம் பிரச்சனையான ஒன்றுதான். குறிப்பாக வயதானவர்களுக்கு மங்கோலிய மக்கள் தங்கள் உடைமைகளை சுருட்டி கொண்டு நடக்க பழகி கொண்டாங்க. அவர்களின் ஆடுகளும் மாடுகள் மற்றும் குதிரைகளும் கூட அங்கு கால்நடைகள் தான் மனித வாழ்வின் அச்சாணியாக இருக்கு. உணவுக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் ஆடு மாடுகள் அவர்களுக்கு உதவுகிறது. மங்கோலிய நிலப்பரப்புல 80% விரிந்து கிடக்கும் ஸ்டெப் வகை புல்வெளி அவற்றுக்கு இலவசமாக உணவளிக்கிறது. கோடை காலத்துல ஆடு மாடுகளின் பால், அவற்றில் தயாரிக்கப்படும் பல வகையான சீஸ்கள் தான் மங்கோலியர்களின் முக்கிய உணவு. குளிர்காலத்துல இறைச்சியை அதிகமாக உண்கின்றனர். மங்கோலியர்களின் சிறப்பு உணவான பூட்டாக் தான் உலகிலேயே பழமையான, இப்போதும் உண்ணப்படக்கூடிய உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஆட்டினை அவர்களின் முறைப்படி ரத்தம் வழியாமல் கொன்று அதன் உள்ளுறுப்புகளை வெளியே எடுத்து சுத்தப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அதன் உள்ளுறுப்புகளையும் தசைகளையும் வெளியில் எடுத்து சுத்தப்படுத்துறாங்க. ஆட்டுத்தோல்ல நன்றாக சூடுபடுத்தப்பட்ட கூழாங்கற்களையும் சுத்தப்படுத்தப்பட்ட தசைகளையும் போட்டு கட்டுனா கற்களின் சூட்டில் தசைகள் வெந்துவிடும். கட்டும்போது மசாலாவாகவோ பயன்படுத்தும் காய்கறி மற்றும் மூலிகைகளை போட்டு விடுவாங்க. அதுபோக வெளியில் இருந்து தீ மூட்டி ஆட்டின் முடிய முழுவதுமாக நீக்குவதனால் இன்னும் நன்றாக வேகும். இது அவர்களின் பாரம்பரிய உணவு வகை. மன்னர் செங்கிஸ்கான் போரில் வென்று வரும்போது வீரர்களுக்கு விருந்தாக இந்த பூட்டாக்கை தான் உணவாக வழங்குவாங்க. மங்கோலிய இனத்தினர் ஆசியா மற்றும் ஐரோப்பாவை சுற்றி பய அலைகளை பரப்பி மிக பெரிய பெரிய நிலப்பரப்புகளை கைப்பற்றி வரலாற்றின் மிகப்பெரிய பேரரசு அவங்க நிறுவனாங்க. அரக்க இனம் என்று இவங்க அழைக்கப்பட்டாங்க. ஊரல் மலைகள் முதல் கோபி பாலைவனம் வரையிலான மத்திய ஆசியாவின் சமதள பகுதிகளில் மங்கோலியர்கள் வசிக்கிறாங்க. அவங்க நாடோடிகள் தங்களது வளர்ப்பு விலங்குகளுடன் சுற்றி திரிகிறாங்க. எடுத்து செல்லக்கூடிய டென்ட்டுகளில் வசிக்கிறாங்க. அவர்களது தலைவர்கள் கான்கள் என்று அழைக்கப்படுறாங்க. 1206 டெமுஜின் கான் எல்லா பழங்குடியினரையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். செங்கிஸ்கான் அனைவருக்கும் கடவுள் என தனக்குத்தானே அவர் அறிவித்துக் கொண்டார். வாழ்நாள் முழுவதுமான வெற்றிகளால
அவர் ஒரு பேரரசை பசிபிக் பெருங்கடல்ல இருந்து தானுபே நதி வரை விரிவாக்கினார். இதுல பெர்சிய பேரரசும் உள்ளடங்கும். செங்கிஸ்கான் இறந்த பிறகும் மங்கோலியர்கள் தங்களது தாக்குதல்களை தொடர்ந்தாங்க. 1237 செங்கிஸ்கானின் மகன்கள் ஒருவரான படுகான் தலைமையில ஒரு மங்கோலிய ராணுவம் ரஷ்யா மீது படையெடுத்தது. போர்ல மங்கோலியர்களின் வேகம் மற்றும் சீற்றம் பற்றிய வாய் வழியாக பரவிய செய்தி ஐரோப்பாவில் மக்களை பீதி அடைய செய்தது. மங்கோலிய வீரர்கள் ஒவ்வொருவரும் 5 குதிரைகளுடன் பயணம் செஞ்சாங்க. வில்வித்தையிலும் ஈட்டி எறிவதிலும் இவங்க வல்லவங்க. வெற்றி அடையும் போது அவர்கள் கருணை இல்லாது நகரத்து மக்களை கொன்று செல்வத்தை கொள்ளையடிச்சு சென்றாங்க. 1241 அவர்கள் தலைவர் ஓகடைக்கான் இறந்து விட்டதால மங்கோலியர்கள் தங்களது பூர்வீக இருப்பிடத்திற்கு திரும்பினாங்க. இதனால ஐரோப்பா அவர்களிடமிருந்து தப்பியது. செங்கிஸ்கானுடைய பேரரசு மேற்குல தானுபே நதியிலிருந்து கிழக்குல பசிபிக் பெருங்கடல் வர பறந்திருந்தது. அதன் தலைநகரமாக கராகோரம் இருந்தது. மங்கோலியர்கள் தங்களின் செம்மறி ஆடுகள், குதிரைகள், வெள்ளாடுகளுக்கான புதிய புல்வெளிகளை தேடி சுற்றி திரிந்தாங்க. காளைகள் பூட்டப்பட்ட வண்டிகள்ல தங்களது கையடக்கமான வீடுகளை எடுத்துக்கொண்டு போனாங்க. செங்கிஸ்கான் போர்ல கருணையற்றவர், ஆனா பேரரசுல அமைதியை நிலைநாட்டி நடுநிலையோடு கண்டிப்பான அரசாட்சி புரிந்தவர். அவரது ஆட்சியில வர்த்தகம் செழித்து போனது. மங்கோலியர்கள் குதிரை ஏறி சண்டையிடுவது விரும்பினாங்க. போர் வீரர்கள் கால்களால் தங்களது குதிரைகளை கட்டுப்படுத்தினாங்க. அதனால அவர்களது கைகள் அம்பு விடவும் ஈட்டிகளை வீசி எறியவும் சுதந்திரமாக செயல்பட முடிந்தது. மங்கோலியரின் குதிரைப்படையின் ஊடுருவல் எதிரிகளை திணறடித்தது. மங்கோலியர்களுக்கு குதிரைகள் மிகவும் முக்கியமானவை. அவர்கள் கறந்த குதிரை பாலை குடிச்சாங்க. தோல் பைகள்ல பாலை கொதிக்க வச்சு கியூமஸ் என்ற மதுவகை பானமாக தயாரிச்சாங்க. இந்த தோல் பைகள் மரப்பலகைகளில் இருந்து தொங்கிக் கொண்டிருக்கும். வெற்றி கொண்டாட்டங்களின் போது கியூமஸ் அருந்தப்பட்டது. குதிரை முடியால் கட்டப்பட்ட பிடில்கள் வாசிக்கப்பட்டன. இங்க அழியும் அபாயத்தில் இருக்கும் ஹாம்பட் பாக்டீரியன் ஒட்டகம் மங்கோலியாவை பூர்வீகமாக கொண்டது. 2 கூம்புகள் கொண்ட பாக்டீரியன் ஒட்டகம் மங்கோலியாவை சேர்ந்தது. கடந்த 12 வருடங்களா தொடர்ந்து குறைந்து வரும் பாக்டீரியன் ஒட்டகங்களின் எண்ணிக்கையை பாதுகாக்க அரசு சாரா நிறுவனத்தால ஆண்டுதோறும் 1000 ஒட்டக திருவிழா நடத்துறாங்க. திருவிழாவில் நீங்கள் ஒட்டகங்களுடன் பழகுவதற்கும் ஒட்டக மேய்ப்பவர்கள் நாடோடி வாழ்க்கை முறையை பற்றி நேரடியாக அறிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை பெறுவீங்க. இந்த தொலைதூர நாட்டில் தொடர்பு கடினமாக இருக்கலாம், ஆனா சமூக உணர்வை பேணுவது முக்கியமானதாக உள்ளது. மங்கோலிய கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் எப்போதும் பார்வையாளர்களுக்கு ஒரு கிண்ணத்துல சூடான பால், தேநீர் தயாராக வச்சிருப்பாங்க. குளிர்காலத்தில் சிறு வியாபாரிகள் காகித பெட்டிகள்ல இருந்து தெருவில் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. என்னதான் அங்கு வெப்பநிலை -30 டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் ஃப்ரிட்ஜே தேவையில்லை என்றாலும் அதனை விரும்பி வாங்கி சுவைப்பாங்க. பழமையான கசாக் மரபுகளை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 2 நாட்களுக்கு கோல்டன் ஈகிள் திருவிழா நடத்தப்படுகிறது. குதிரையில கழுகு வேட்டையாடுபவர்களின் அணிவகுப்புடன் இது தொடங்குகிறது. அதே போல இங்க உலகின் மிக உயரமான குதிரை சிலையும் இருக்கு. செங்கிஸ்கானின் 40 மீட்டர், அதாவது 131 அடி சிலை உலான்பாத்தருக்கு வெளியே அமைந்துள்ளது. இது உலகின் மிக உயரமான குதிரை சிலையாகும். நெதர்லாந்து போன்று 37 மடங்கு இந்த மங்கோலியா பெரியது என்று கூறப்படுது. இது உலகின் 18வது பெரிய நாடு எனவும் அறியப்படுகிறது. பனிச்சிறுத்தைகள் மங்கோலியாவை பூர்வீகமாக கொண்டவை. வேடிக்கையான உண்மை என்னன்னா, பனிச்சிறுத்தையால் கர்ஜிக்கவோ அல்லது துரத்தவோ முடியாது. 1920களில் மங்கோலியாவின் கோபி பாலைவனத்தில் டைனோசர் முட்டைகளுடன் அதன் புதைப்படிவ எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மங்கோலியாவில் 3 மில்லியன் மக்கள் வாழ்றாங்க. அவர்களில் 25 முதல் 40% பேர் நாடோடிகளாகவே இப்ப வரைக்கும் வாழ்றாங்க. இங்க ஆண்டுகளுக்கு 250 நாட்களுக்கு மேல வானம் மேகமூட்டமின்றி நீல நிறமாகவே இருக்கும். இதனால இது நீலவானத்தின் நாடு என்று அழைக்கப்படுகிறது. இதன் தலைநகரான உலான்பாத்தார் உலகிலேயே மிக குளிர்ந்த தலைநகரமாகும். மங்கோலியாவின் மேற்கு கோடி முனையானது கசகஸ்தான்ல இருந்து வெறும் 23 கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது. வரைபடத்தில் காணும்போது இப்பகுதியானது ஒரு நார் சந்திப்பை ஒத்திருக்கலாம். இந்த நாட்டின் பரப்பளவு 15,64,116 சதுர கிலோமீட்டர்கள். இதன் பரப்பளவு தமிழகத்தின் பரப்பளவை போல 12 மடங்கு அதிகம். இதன் மொத்த மக்கள் தொகை வெறும் 33 லட்சம் தான். உலகின் மிகவும் அடர்த்தி குறைவான இறையாண்மை உள்ள நாடாக இந்த நாடு திகழுது. நிலத்தால் சூழப்பட்ட, கடலை எல்லையாக கொண்டிராத உலகின் மிகப்பெரிய நிலம் சூழ் நாடு மங்கோலியா ஆகும். இந்த நாட்டின் பெரும்பாலான நிலமானது ஸ்டெப்பி புல்வெளிகளால் மூடப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கே மலைகளும் தெற்கே கோபி பாலைவனமும் உள்ளன. இதன் தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் உலான்பத்தூர் திகழ்கிறது. தோராயமாக இந்த நாட்டின் மக்கள் தொகையில பாதி பேரை இந்த நகரம் கொண்டுள்ளது. இங்குள்ள குழந்தைகள் நடக்க பழகுவதற்கு முன்பே குதிரை சவாரி செய்ய கற்றுக்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்றும் மக்கள் தொகையில கணிசமானோர் கெர் எனப்படும் எளிதில் பிரிக்க
இருக்கக்கூடிய வட்ட வடிவ கூடாரங்களை தான் இப்ப வரைக்கும் வாழ்றாங்க. செங்கிஸ்கான் காலத்துல குதிரை வீரர்களை கொண்டு உலகின் முதல் அதிவேக தபால் தொடர்பு முறையும் இங்க தான் உருவாக்கப்பட்டது. மல்யுத்தம், குதிரை ஏற்றம், அம்பு எய்தல் ஆகிய விளையாட்டுகளின் தேசிய திருவிழா. மேலும் செங்கிஸ்கானின் கல்லறை எங்கு உள்ளது என்பது இன்று வரை ரகசியமாகவே உள்ளது. ஆடு மாடுகளை மட்டுமே நம்பி வாழும் இந்த மக்களின் வாழ்க்கை இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கும் என்பது தெரியவே இல்லை. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.